Hello students, welcome to my channel. Now we 12th Maths chapter 2 exercise 2.8 la first sum பார்க்க போறோம். If omega not equal to 1, omega வந்து not equal to 1 சொல்லிட்டு is a cube root of unity ன்னு சொல்லிட்டாங்க. So show that னு கொடுத்துட்டு some proof கொடுத்து இதை வந்து நம்ம proof பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி proof பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட மெயின் திங்க் வந்து sum of product of values தான். So sum of omega plus omega square plus 1 equal to 0 and அதே ஓகே இது எப்படி எழுதலாம்னா omega plus omega squared equal to plus 1 சைடு வரப்போ minus 1 ஆகிடும். இதேமாரி ப்ராடக்ட் ஆஃப் லைன் எழுதிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் omega into omega square into 1 equal to 1. இப்போ இதிலேருந்து ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஒமேகா கியூப்போட வேல்யூ இது எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட் ரோலேருந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒன்று சால்வ் பண்ணாலே நம்மளால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டும் இது ஒமேகாவும் இருக்குது. அப்போ இங்கே வந்து 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ ஏ ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் ஒமேகா ப்ளஸ் சி ஆஃப் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இது மூணுமே இந்த ஃபஸ்ட்டு சம் ஆஃபில் இருக்குது இல்லையா. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, ஒமேகா இருக்குது, 1 இருக்குது. இந்த 1ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒமேகா க்யூப். ஸோ 1க்கு பதிலாக நம்ம ஒமேகா க்யூப்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ ஏ ஒமேகா க்யூப், பி ஒமேகா, சி ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூவை தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஏ ஒமேகா க்யூப் plus b omega plus c omega square divided b plus c omega plus a omega square plus இதுலேயும் இதே மாதிரி மாற்றிக்கலாம். நமக்கு எங்கே ஒன்று இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒமேகா க்யூப்னு போட்டோம்னா நமக்கு ஈஸியாக ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ ஏ ஒமேகா க்யூப் ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். இப்போது ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேருந்து ஒமேகாவை காமனாக எடுக்கலாம் இல்லையா. ஸோ ஒமேகாவை எடுத்துட்டோம்னா ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா ஒமேகா. ஸோ டிவைடடில் இதே வேல்யூ அப்படியே வந்துடும். பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம்னா ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஏ ஒமேகா ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா. ஓகே. இப்போ வந்து இதில் வந்து ஒமேகா க்யூப் வரணும் இல்லையா. ஸோ இது ஒமேகா க்யூப் ஆகிடும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் வெளில எடுத்தோம்னா இங்கே வந்து ஒமேகா. இப்போ வந்து சிக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா வெறும் சி டிவைடடில் சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இப்போ பார்த்திங்கன்னா மேலே கீழேயும் ஒரே வேல்யூஸாக இருக்குது பாருங்கள். ஏ ஒமேகா ஸ்கொயர், இங்கேயும் ஏ ஒமேகா தான் ஒமேகா ஸ்கொயர், பிக்கு பி, சி ஒமேகாவுக்கு சி ஒமேகா. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ ஒமேகா, பி ஒமேகா ஸ்கொயர், பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இதுக்கும் மேலே கீழே கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒமேகா, இந்த சைட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. நம்ம சம் ஆஃபில் எழுதியிருப்போம் பார்த்திங்கன்னா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அந்த சைடு வந்துச்சுன்னா -1 வரும் இல்லையா. ஸோ அந்த ப்ரூஃப் இதில் வந்துடுச்சு. ஸோ வந்து ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ -1 ஈக்குவல் டு -1. LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. All done the sum. Thanks for watching. Thank you.